அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் இங்க உதவி பொறியாளர்களாக இருந்த 300 பேர் செயற்பொறியாளர்களாக ப்ரமோஷன் செய்யப்பட்டோம். ஸோ இப்போ இது ரொம்ப நாள், பல வருடங்கள், 15 வருடங்களுக்கு மேலே காத்திருந்த ஒரு ப்ரமோஷன் அது. ஸோ அது உடனடியாக, ஏன்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு முதல்வருடைய உத்தரவின் பேரில் எங்கெங்கெல்லாம் ஊழியர்களுக்கு என்னென்ன இதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் உடனடியாக நிவர்த்தி செய்யும் பணிகளை முடக்கி விட்டுள்ளார். எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் லாங் பெண்டிங் ப்ரமோஷன்ஸ் என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் உடனடியாக செய்யும் பணிகளை மேற்கொண்டுள்ளோம். ஏன்னா மின்சார வாரியத்தில் நம்மளுடைய இந்த துறையில் கண்டிப்பாக ஊழியர்களுடைய சேவை மிகப்பெரியது. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் அதிகப்படியான பணிச்சுமையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான வகையில் அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ் என்னென்ன பெண்டிங் இருக்கோ லாங் டைமில் இதெல்லாம் கோர்ட்டுக்கு சென்று பல முறை அவங்க போராடி கோர்ட்டு செஞ்சு பல போராட்டங்களை நடத்தி அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. ஸோ இதற்கு மேலும் தாமதிக்காமல் அவர்களுக்கு தேவையான ப்ரமோஷன்ஸை உடனே கொடுக்கணும்னு சொன்னோம். இதே மாதிரி அடுத்தடுத்த கட்டத்திலையும் யாருக்கெல்லாம் எந்தெந்த கிரேடுக்கெல்லாம் பெண்டிங் ப்ரமோஷன்ஸ் இருக்கு, இல்லை பெண்டிங்காக இருக்கோ அதெல்லாம் உடனடியாக செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த கட்டமாக இந்த வருடம் நிறைய, அதாவது குறைந்தபட்சம் 15,000 பேரையாவது வேலைக்கு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 70,000 பேர் ஷார்டேஜில் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில். ஸோ அதில் முதல் கட்டமாக 15,000 பேராவது எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதற்கான ப்ரொபோசலை தயார் செஞ்சுட்டு இருக்கோம். அதை முதல்வர் பார்த்து சரி பார்த்து அதுக்கப்புறம் முதல்வர் ஒப்புதல் பேரில் அடுத்த கட்டமாக அதையும் கொண்டு போய் நம்ம இந்த வருடம் 15,000 பேரையாவது பணியில் எடுக்கும் வேலைகளை செய்வோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மின்சார வாரியத்தை சீரமைக்கும் பணிகளை எல்லா கட்டத்திலும் செஞ்சுட்டு வரோம். ஸோ எல்லா துறைகளிலும் அதில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பாக ஊழியர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவங்களுக்கு என்னென்ன கிடைக்க வேண்டிய இதெல்லாம் நியாயமாக கிடைக்க வேண்டும். ஸோ அதையும் செய்து கொண்டு வருகிறோம். கண்டிப்பாக வர காலத்தில் அதே மாதிரி செய்வோம். ப்ரமோஷன்ஸ் இப்பதான் இனிஷியேட் பண்ணி ஒரு வாரத்தெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. இது அவங்களுடைய இப்போ அவங்களே பேசியிருப்பாங்க. நீங்க முடிஞ்ச பிறகு எல்லாம் இங்க இருக்கிற அனைத்து சேர்ப்பு யார் ப்ரமோஷன் வாங்கலாம் அவங்கள்ட்ட நீங்களே பேசிக்கலாம். ஸோ இதெல்லாம் 15 வருஷமா பெண்டிங் ப்ரமோஷன். 15 வருஷமா அவர்களும் கடுமையாக போராட்டு வராங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, நான் அமைச்சராக வந்த பிறகு என்னை அவங்க சங்கத்திலிருந்து சந்திச்ச பிறகு அவங்களுடைய பெண்டிங் என்னென்னலாம் கோர்ட் ஆர்டர்ஸ் வாங்கினதெல்லாம் காட்டினாங்க. பல பேர் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு வாரம் ரிட்டையர்மெண்ட் இருக்கு, அதுக்குள்ள எங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, ஏன்னா 20 வருடத்துக்கு மேல நான் ஒரே கிரேட்ல இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ உடனடியாக பணிகளை முடக்கி விட்டோம். ஸோ ப்ரமோஷன்ஸ் அவங்களுக்கு இவ்வளவு வருஷமா பெண்டிங் இருக்கு, ஏன் இவ்வளவு கொடுக்கல? கோர்ட் ஆர்டர் இவ்வளவு வருஷங்கள் ஆச்சு. கோர்ட்டுக்கு அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக நியாயமாக ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், அவங்க ஏன் கோர்ட்டுக்கு போய் சட்ட போராட்டம் நடத்தி அதுக்கான ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை நம்ம ஏன் உருவாக்கணும் ஃபர்ஸ்ட்? ஸோ அவங்களுக்கு இந்தந்த வருஷத்துல இந்தந்த கிரேட்ல அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும்னா அந்த ப்ரமோஷன் அந்தந்த வருஷத்துல கிடைச்சாகணும். ஸோ அதற்கான சூழ்நிலை உருவாக்க வேண்டியது அரசுடைய கடமை. ஸோ அதை நம்ம செய்ய தவறிவிட்டு அவங்க கோர்ட் எல்லாம் போய் கஷ்டப்பட்டு போராடி ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதற்கப்புறமும் இது பல காலதாமதம் ஏற்பட்டது. ஸோ உடனடியாக கவனத்துக்கு கொண்டு வந்தவுடன் இது மாதிரி நிறைய கிரேட்ல இந்த மாதிரியான ஒரு இதுல பெண்டிங் இருக்கு. மற்ற கிரேட்ல இருக்கு. 2012 பேட்ச்லயும் 700க்கும் மேற்பட்டோர் இருக்கிறாங்க. ஸோ அதுலயே சீனியாரிட்டி பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உடனடியாக கோர்ட் ஆர்டர் கடைசி என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி அதுல என்ன மாதிரியான வழிகாட்டுதல் பண்ணிருக்காங்க உடனடியாக ரிலீஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் ஊழியர்களுக்கு பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் உடனடியாக சரி பண்ணி அவங்களுக்கு தேவையான ப்ரமோஷன்ஸ் உத்தரவுகளை யாரெல்லாம் பணி நியந்திரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க என்னென்ன செய்ய முடியுமோ. ஸோ அரசால் எல்லாம் செய்ய முடியாது, பட் செய்ய முடிஞ்ச விஷயங்கள் உடனடியாக செஞ்சு கொடுக்கணும்ல. ஸோ அதான் செஞ்சுட்டு இருக்கோம். தென்மேற்கு பருவமழை நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒருபுறம் மழையால பாதிப்பு வரும். ஆனா இன்னுமே சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த ஹீட்னால தொடர்ந்து மின்மாற்றிகள் நிறைய பிரச்சனை இருக்குது. இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? அங்க எல்லா இடத்துலயும் இப்ப அதிகப்படியான குழுக்கள் அமைச்சிருக்கு. நேற்றுலாம் பாத்தீங்கன்னா இப்ப பெரம்பூர் ஒரு சில இடங்கள்ல 2 தெருவில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இஷ்யூ வந்துச்சு. ஸோ ஃபியூஸ் ஆஃப் இருந்துச்சு. உடனே அதை சரி பண்றதுக்கு 40 நிமிஷம் சரி பண்ணாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ற பணியில இருக்கிறாங்க, சரி பண்ணிடுறாங்க. ஸோ அதான் இப்போ சேர்மனும் பேச சொன்னாங்க. 4.5 லட்சம் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. இதுல எல்லாம் 20 வருஷத்துக்கு பழசு 60-70% மேல 20 வருஷத்துக்கு பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ அதுல பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை சரி பண்ணிட்டே தான் வரும். ஸோ இதெல்லாம் அதுக்கு அடுத்து இல்லாமல் நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கு. ஸோ அதுல அதிகப்படியான லோடு வந்தாலும் அதுலயும் நிறைய ப்ராப்ளம், நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ் அதனால தான் ப்ராப்ளம். ஸோ இதையும் கணக்கிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். எங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகி இருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம்.
ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் சரிபார்க்கிற பணிகள் நடந்துட்டு இருக்கு. பட் என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அங்கே இந்த எக்யூப்மெண்ட்ஸ் லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் பிரச்சனை, டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனைலாம் அங்கங்கே சரி பண்ற பணிகளில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க எல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வராங்க. கேபிள்ல வந்து என்னன்னா இங்க சென்னையில என்ன பெரிய பிரச்சனைனா அதான் நிறைய இடத்துல தோண்டப்படும் இடத்துல வெட்டிருக்காங்க. சோ இது வந்து கார்பரேஷன்லயும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கார்பரேஷன்ல யாராவது தனி இந்த நிறுவனங்கள், அது தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது ஃபைன் கொடுக்கும். ஃபைன் வித் கடுமையான வந்து ஃபைன்லாம் போடப்படும் சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலையா இருக்கும். நேற்று ஒரு சில ஆவடி ஒரு சில இடத்துல இப்பதான் எங்களுக்கு வீடியோ வந்து என்னன்னா வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஃபியூஸ் எல்லாம் பிடிங்கி திருடிட்டு போற மாதிரி, ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னன்னு சிசிடிவி அனைத்தும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் வந்து நபர்கள் வேண்டுமென்று அதை வந்து திரும்ப திருடிட்டு போறதும் அதை எடுத்து அதை ஆஃப் பண்றதும் பார்த்தோம். உடனடியாக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கு. முடிஞ்ச உடனே காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ நம்மளே அந்த வீடியோ வெளியிடுறோம். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி திட்டமிட்டவும் செய்யப்பட்டு வருகிறது. ஸோ அங்கங்கே வந்து இருக்கிற சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் அதையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் சொல்லியிருக்கோம். ஸோ எங்க ரிப்பீட்டடா ஒரே இடத்துல ஒரே பேட்டர்ன்ல வருதுன்னா ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அது ஒரு சில நபர்கள் வேண்டுமென்றே செய்தார்கள். அதையும் இப்ப சிசிடிவி ஆதாரம் வந்திருக்கு. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போறோம். கண்டிப்பா மக்களுக்கான முழு வீச்சில் மின்சார வாரியம் இயங்கிட்டு இருக்கு. என்ன செய்யணும் இல்ல இப்போ ஒன்னு கவனத்துக்கு வந்து சில மணி நேரம் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, அதை கொடுக்க சொல்லிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இல்ல இவர இல்ல அங்க அந்தந்த ஏரியாக்கள்ல உடனடியாக அது சரிபார்க்கும் பணிகள் நேற்று 40 நிமிஷத்துக்குள்ள சரிபார்க்கும் பணிகள் நடந்து முடிவடைந்துச்சு. சோ மக்களுக்கும் கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அவர்களுக்கும் தேவையான சேவைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் மின்சார வாரியம் உடனடியாக செய்யறதுக்கு தான் அதிக குழுக்களை அமைச்சிருக்கோம். கண்டிப்பா வேற காலங்களில் சீக்கிரம் அதை நிவர்த்தி செய்யும். உதவியாளரும் களப்பணியாளரும் இல்லாம இருக்காங்க. இல்ல அதுக்கான 5500 பேர் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஏற்கனவே அந்த கேங்மேன்ஸ் எடுத்தது இருக்கு. அதுல ஒரு சில விவகாரங்கள்ல முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சில வாரங்கள்ல உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் சொல்றேன். 15000 பேர் இப்ப வேலைக்கு எடுக்க போறாங்க. எல்லாரும் அரசு பணியாளர், தற்காலிக பணியாளர், எல்லாம் அரசு பணிகள் தான். தற்காலிக பணிகள் இல்ல. தற்காலிக பணிகளை எங்கேயுமே நம்ம அனௌன்ஸ் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் அரசு பணிகள் தான். கேங்மேன் விஷயத்த அந்த பெண்டிங் இருக்கிற விஷயத்துல ஒரு சில வாரங்களில் நம்ம வந்து முதல்வரிடம் ஆலோசிச்சுட்டு அதுக்கான முடிவுகள் 70% லீக்கேஜ் ஸ்டாப் பண்ணதா சொன்னீங்க. இதனால வந்து கண்டிப்பா மாசம் எவ்வளவு அமௌண்ட் கூடுதலா இல்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா முதலாவது நம்ம அதுல ஐடென்டிஃபை பண்ணது வந்து டெண்டருடைய எஸ்டிமேஷன்ஸ்ல இருக்கிற லீக்கேஜ் தான். ஒரு டெண்டர்ல நீங்க நார்மலா போனீங்கன்னா இப்ப இந்த உதாரணத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் எடுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர்ஸ்ல 8 லட்ச ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 13 லட்ச ரூபாய்னா நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் அந்த இதுல எஸ்டிமேஷன் வச்சிருக்காங்க. சோ ஒவ்வொரு டெண்டரும் நீங்க 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள டெண்டர்ல 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றோம். சோ இது எத்தனை பெர்சன்டேஜ்? 30%, 35%. சோ இது மாதிரி எல்லா டெண்டர்லயும் இது மாதிரியான ஒரு பெர்சன்டேஜ், ஒரு பஃபர் பெர்சன்டேஜ் இருந்திருக்கு. சோ இந்த எஸ்டிமேஷனை நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 20,000 கோடி 30,000 கோடி டெண்டர் போச்சுன்னா அந்த விஷயத்துல 30% இருந்து 35% ஒரு பஃபர் பெர்சன்டேஜ் இருக்குன்னா அந்த பெர்சன்டேஜ் அந்த எஸ்டிமேஷன்ல நடக்கிற தவறு தான். முதல்ல எஸ்டிமேஷன் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் நிறைய கான்ட்ராக்டர்ஸ் உள்ள இருந்தாங்க, அவங்களெல்லாம் சரி பார்க்கிற பண்ணிருக்கோம். எங்கெங்கெல்லாம் உண்மையிலே கோல் தேவையா, இம்போர்ட் தேவையா, இல்ல யார் எவ்வளவு சப்ளை பண்றாங்க அதெல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா வந்து சோலார்ல வந்து நிறைய அளவில் உள்ள வர அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து எல்லா ப்ராசஸிங்ல இருந்தும் முறைகேடாக பணம் பெற்று வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸுக்கு என்ன எல்லாம் உள்ள வரதே பெரிய சுமைய, பெரிய வெளிப்படைத்தன்மை இல்லாமல் யார் அப்ளிகேஷன் கொடுக்குறா, யாருக்கு கொடுக்குறாங்கன்னு ஒரு சில நபர்கள் அந்த சோலார்ல அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கீழே வந்து நிறைய மற்றவங்க எல்லாம் அவங்க நேரடியாக வந்து சோலார்ல கமிஷன் அவங்க வந்து எடுக்க முடியாமல் ஒரு சில பேர் அவங்களே புரோக்கர்ஸ் மாதிரி இருந்து அவங்களுக்கு கீழே தான் அவங்க போய் பவர் அவங்க வந்து கனெக்டிவிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம கணக்கிடும் பணிகள் நடந்துகிட்டே வருது. முதலாவது நம்ம பெருசா தடுத்து நிறுத்தினது டெண்டர்ல எஸ்டிமேஷன்ஸ் நடந்த தவறுகள். ஏன்னா எஸ்டிமேஷன் பாலிசி நம்ம டிஃபைன் பண்ணி ஆகணும். பாலிசி லெவல்ல நம்ம கரெக்ஷன் பண்ணி ஆகணும். எஸ்டிமேஷன் எப்படி பண்ணணும்னு நம்ம ஒரு பாலிசி டிஃபைன் பண்ணணும். என்ன மார்க்கெட் வேல்யூ வச்சு பண்ண போறோமா, மேனுஃபேக்சர் ரேட் வச்சு பண்ண போறோமா, மற்ற ஸ்டேட்ஸை வேலிடேட் பண்ண போறோமா. சோ இதெல்லாம் தெளிவா நம்ம திட்டமிட்டு ஒரு பாலிசி உருவாக்கி இருக்கணும். 3 கமிட்டிகளை உருவாக்கி இருக்கணும். இந்த 3 கமிட்டிகளும் சேர்ந்துதான் இனிமேல் ஒரு எஸ்டிமேஷன் பண்ண முடியும். முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பழைய பிஓ பேஸ் பண்ணி இல்ல அதர் ஸ்டேட்டை பார்த்து. சோ இது ரெண்டும் ஒரு சரியான நடைமுறை கிடையாது. இப்ப நம்ம 13 லட்ச ரூபாய்க்கு டெண்டர் கோட் பண்ணோம், இதை பார்த்து வேற ஏதாவது ஸ்டேட் எடுக்க முடியுமா?
வேற ஸ்டேட் ஒரு டிஃபைன் பண்ண முடியுமா? வேற ஸ்டேட் நாங்க கேட்டா தமிழ்நாட்டில் இந்த ரேட்டை போட்டாங்க நாங்களும் போடணும்னு சொல்ல முடியுமா? ஸோ நமக்கு ஒரு பொருளை வாங்க போறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு உற்பத்தியாளராக மேனுஃபேக்சரராக ஒரு எஸ்டிமேஷனும், அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வேல்யூ, இதெல்லாம் எல்லா ப்ராடக்ட்டும் மார்க்கெட்ல இருக்கு, எல்லா தனியாரும் இதை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லி 4-5 வெண்டர்ட்ட பேசி, அது இல்லாமல் மற்ற ஸ்டேட் அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி 3 தனி கமிட்டி அமைச்சு இதே மாதிரி அக்ராஸ் எல்லா துறைகள் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இதே மாதிரியான ஒரு டெண்டர் பாலிசி உருவாக்கணும் தான். எல்லா டெண்டர்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு யாரு எந்த டெண்டரையும் ஸ்டாப் பண்ணல. இனிமேல் நீங்க டெண்டர் ஃப்ளோட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு 3 கமிட்டிகள் வைத்து அந்த கமிட்டிகள் கொடுக்கும் ஒரு எஸ்டிமேஷனை அடுத்த கட்டமாக நீங்க வந்து போர்டுக்கு அனுப்புங்க. அங்க வந்து போர்டுல அதெல்லாம் வேலிடேட் பண்ணி இதுல சரியான ரேட் எதுவோ இது பண்ணணும். ஸோ இதுலயே நேரடியாக 35% வந்து கண்டிப்பாக அரசுக்கு தான் லாபம் ஏற்படும். இது இல்லாமல் ஒவ்வொரு இடத்திலும் எங்கெங்கெல்லாம் இது மாதிரியான லீக்கேஜஸ் இருந்துச்சோ அந்த லீக்கேஜஸ் எல்லாம் கரெக்ட் பண்ற வேலையில பண்ணிட்டு இருக்கோம். ஊழியர்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கோம். சார், ஏற்கனவே வந்து மதிப்பீடு அதிகமாக போட்டு வசூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உடனே அந்த அதிகாரி மீது ஏதாவது நடவடிக்கை இல்ல, எங்க ஐடென்டிஃபை பண்ண இடத்துல சட்டப்பூர்வமாக இப்ப சிபிஐல வழக்கு தொடர்ந்திருக்கு. அங்க சிபிஐ விசாரணை செஞ்சு யார் இதுக்கு துணைன்றாங்களோ அவங்க மீது வழக்கு தொடுக்கப்படும். சோ எங்கெல்லாம் இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணி ஆதாரப்பூர்வம் வந்திருக்கோ அதுக்கு நடந்து முடிஞ்சு 4 வருஷம் கூட ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதெல்லாம் இனி போய் வேலிடேட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் எதெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சோ, எதெல்லாம் இந்த முறைகளை ஐடென்டிஃபை பண்ண முடிச்சோ அதெல்லாம் வந்து விஜிலன்ஸ்க்கு ரெஃபர் பண்ற வேலையில் போன வாரமே நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம். அமைக்கப்பட்டுச்சு. பாலிசி லெவல் அதுக்கும் ஒப்புதல் வாங்கி அமைக்கப்பட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்த எல்லா டிபார்ட்மெண்ட் அடுத்த வாரத்திலிருந்து ஃப்ளோட் ஆகிற எல்லா டெண்டரும் இந்த கமிட்டி அடிப்படையில் தான் வரும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதே மாதிரியான கமிட்டி ஃபார்ம் பண்ணிடும். என்ன டெக்னிக்கல் இப்போ டிரான்ஸ்மிஷனுக்கு வேற மாதிரி இருப்பாங்க, சோலாருக்கு வேற மாதிரியான நாலேஜ் அப்புறம். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது மாதிரி கமிட்டி அமைக்கப்பட்டு அவங்க வேலிடேஷன் பண்ணுவாங்க. சோலார் பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு இஸ்யூ இருந்தது உள்ள அந்த சோலார் போடும்போதே குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு போயிட்டு இருந்தாங்க. அது அதே மாதிரி கவர்மெண்ட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்டர் இவ்வளவு தூரம் வெளிப்படையா பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சோலார் குடுக்கறப்ப இவ்வளவு பெர்சன்டேஜ் கூட கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வெளிப்படையா சொல்லிருக்கீங்க. சோ அதெல்லாம் நிறுத்துறதுக்காக தான் இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா இனிமேல் சோலார் வந்து கண்டிப்பா வந்து நம்ம வெப்சைட்ல வெளிப்படையாக யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த வெப்சைட் ஒரு சில நாட்கள்ல அது டெஸ்டிங் ப்ராசஸ் இருக்கு, நம்ம லான்ச் பண்ணிடுவோம். யார் வேணாலும் வாங்கலாம். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அதோட லோட் ஃப்ளோ ஸ்டடியை நம்ம எடுத்துட்டோம். யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமா வந்து பிளாக் பண்ணிட்டு அவங்க வந்து இன்னும் மற்ற சின்ன வெண்டர்ஸ்க்கு விற்கிற பணிகள் இருக்காங்களோ அதெல்லாம் நம்ம கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் சும்மா பிளாக் பண்ணி வச்சுட்டு அவர்களே வந்து நடுவில் ஒரு மிடில் மேனா இருந்து செயல்பட்டு இருக்காங்களோ அது அனைத்தும் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் போன தடவை வந்து 3 மாதம் 4 மாதங்களாக கொடுக்கப்பட்ட அனைத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு வேலிடேஷன் பணிகள் செஞ்சுட்டோம். காற்றாலை உற்பத்திக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணுங்க? இல்ல, காற்றாலையை விட சோலார்ல தான் அதிகமான அப்ளிகேஷன்ஸ். எல்லாத்துக்கும் ஒரே ப்ராசஸ் தான். இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வரும். அப்ளிகேஷன் அவங்க வந்து உள்ள வந்த பிறகு ஃபீல்டு ஸ்டடி பண்ணுவாங்க. யாருக்கும் எந்த நடுவில் எந்த புரோக்கரையோ இல்ல எந்த மிடில் மேனே சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக அவர்கள் வெளிப்படைத்தன்மையோட அந்த வெப்சைட்ல பழைய நடைமுறைகள் எல்லாமே எல்லா பழைய நடைமுறைகள் அதான் டெண்டர் பாலிசிலேயே நீங்க பழைய பாலிசி எல்லாம் கது பண்ணணும். நம்ம 35% பஃபரோட தான் பண்ணணும். அதனால பழைய நடைமுறைகள் எதுவுமே இல்லை. அனைத்தும் பாலிசி லெவல் டெசிஷன்ஸ் தான். அதனாலதான் தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிட்டே வரோம். எல்லா இடத்துலயும் வந்து கீழே எங்க பாலிசி லெவல்ல நிறைய மாற்றங்கள் செஞ்ச பிறகுதான் நம்ம அடுத்த வேலைகளை செய்ய முடியும். அதனால அந்த முடிவுகள் இன்னும் ஒரு சில நாட்கள் எல்லா லெவலுமா இம்ப்ளிமெண்டேஷன் வந்துடும். எந்த போல் மிஸ்ஸிங் கேஸா? கோல் மிஸ்ஸிங் கேஸா? நான் வேலிடேட் பண்ணி சொல்றேன் அந்த கேஸ் என்ன நிலைமை இருக்கு. கண்டிப்பா இங்கேயும் வந்து எந்த அளவுல வந்து கோல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கு, எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு இம்போர்ட் பண்ணிருக்கு, இதெல்லாம் வேலிடேஷன் பண்ணி போய் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்தோடனே அனைத்து துறைகளிலும் ஸ்டாக் வேலிடேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப என்னென்ன ஸ்டாக்ல இருக்கு, ஏன்னா நிறைய இடத்துல நிறைய பர்ச்சேசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸ்டாக் வேலிடேஷன் பணிகளையும் நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சொல்லி துவக்கிருக்கோம். கண்டிப்பா ஒரு சில வாரங்கள்ல என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரிஞ்சு இதையும் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். இல்ல, அதுக்கான பணிகள் துவங்கி விட்டுச்சு. இன்னொரு அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. விரைவில் ஃபில் பண்ணிடுவோம். இந்த 2 மெம்பரை ஃபில் பண்ணுவோம். மின்சார வாரியத்தில் பாத்தீங்கன்னா பெரும்பாலான துணைமின் நிலையங்கள் தனியார் மூலியமா பராமரிக்கிறாங்க. அது எப்படி பண்ண போறோம்? அதே போல ரிட்டையர்ட் ஆனவங்க வச்சு பராமரிக்கிறோம். இல்ல, தேவையான இடத்துல யார் எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்களோ அதெல்லாம் கணக்கிட்டு வரும். தேவையில்லாத இடத்துல யார் இருக்காங்களோ யாரெல்லாம் அதிகப்படியான பணிகள் கொடுக்கப்பட்டு நிறைய லாபங்கள் சம்பாதிக்க தனியார் லாபங்கள் சம்பாதிக்கும் அளவுக்கு எங்கெங்கெல்லாம் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கும். எல்லா இடத்துலயும், அதாவது தெர்மல்ல இருக்கிற இடத்துல இன்னைக்கு தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா வேலிடேட் பண்ணிட்டு
தேவையில்லாத கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் வெளியேற்றப்படுவாங்க. சார், நீங்க பேசும்போது இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா இபி தனியார் மயம் கடந்த ஆட்சியில அதுக்கான நடவடிக்கை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு எடுத்துக்கலாம் சார். இல்ல, கடந்த ஆட்சியில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு இல்ல, அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருந்துச்சு. துறை வந்து எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. எவ்வளவு மோசமா போயிட்டு இருந்துச்சுன்னு பார்த்திருப்போம். இன்னும் இது வந்து இன்னொரு ஒரு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி கடனை தாண்டி இருந்தால் இந்த நிறுவனம் வந்து நீங்க அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 51% பங்குகளையோ இல்ல 60% பங்குகளையோ நம்ம தனியாருக்கு கொடுத்துட்டு நம்ம பேசாம விலை இருக்கிறதா சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கும். ஸோ அது நடக்காமல் இருக்கதான் கண்டிப்பா இந்த நேரத்தில் சரியான நேரத்தில் நம்மளுடைய அரசு இந்த துறையை எடுத்து இல்ல ஜட்ஜ்மெண்ட் பத்தி சொல்லல. நான் வந்து இந்த ஒரு கேஸ் நடக்கிற நடைமுறை சொல்றேன். ஒரு நீதிபதி கரெக்டாக ஒரு நீதிமன்றத்தை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி சரியா வந்து ஒரு நீதிமன்றத்தை நடத்த வேண்டும் என்றால் கண்டிப்பா அவர்களுக்கு பெரிய உதவியாக அரசு வழக்கறிஞர்கள் இருக்க வேண்டும். சோ அது முறையாக மெரிட்டோரியஸ் பேட்டில் கரெக்டா வந்து அதுக்கு தகுதியான நபர்கள் அங்கே நியமிக்கப்பட வேண்டும். கண்டிப்பா டிரான்ஸ்பரண்டா போட்டிருக்கோம். கண்டிப்பா சரியான வகையில் அரசுக்கு தேவையான அரசுக்கு நீதிமன்றத்துக்கு தேவையான வேலைகளை அவர்கள் துரிதமாக செய்தால் போகும். சார், இந்த 300 பேர் அப்பாயின்மெண்ட் போட்டது கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எப்போ வந்துச்சு? இந்த ப்ராசஸிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இல்ல, அவங்க பல கட்டங்களா ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த ஆர்டருக்கு இது மாதிரி எல்லா கிரேட்லயும் அவங்களுக்கான ஆர்டர் இருக்கு. கேங் மட்டும் எல்லாருக்கும் ஆர்டர் இருக்கு. போன வாரம் தான் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. போன வாரம் தான் ப்ரொமோஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதற்கு தேவையான மின்சாரம் இருக்கு. இதுல ஃபால்ட்னால தேவையில்லை. அதாவது எப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சர்ப்ளஸ் பவரை சேல் பண்ணிட்டு வரோம். சென்ட்ரல் கிரிட்ல சர்ப்ளஸ் பவரை சேல் பண்ணிட்டு வரோம். நம்ம அதனால நம்ம வந்து எங்கேயும் அதுக்கான இது தரவுகளையும் நம்ம வெளியிடுறோம். எவ்வளவு பவர் வந்து லாஸ்ட் மந்த் சேல் பண்ணிருக்கோம், ஒவ்வொரு மாசம் எவ்வளவு சேல் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு. நமக்கு வந்து மின்சாரம் தட்டுப்பாடு இல்லை. ஆனால் அங்கங்க நடக்கிற ஃபெயிலியர்ஸ்னால ப்ராப்ளம், எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர்ஸ்னால ப்ராப்ளம். மின்சார தட்டுப்பாடு இல்லை, பவர் வந்து நமக்கு எக்ஸஸா இருக்கு. அதுல எவ்வளவு இருக்கோ அதை நம்ம சேல் பண்ணிட்டு வரோம். சோ அதனால ஒரு சில ரெவன்யூலாம் வந்திருக்கு. சோ அதனால இதுல வந்து ஹியூமன் மிஸ்டேக் இல்ல, எக்யூப்மெண்ட் மிஸ்டேக். வேக்கண்ட் எவ்வளவு இருக்கோ அது செஞ்சிருக்கோம். அடுத்த வேக்கண்ட் ஆகணும். மீடியம் வேக்கண்ட் எவ்வளவு இருக்கோ அதை இப்ப இருக்கிற வேக்கண்ட்ல உடனடியாக ப்ரொமோஷன் கொடுத்துட்டோம். மீடியம் வேக்கண்ட் வந்து நன்றி.